பேடிஎம் வழங்கும் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. முன்பதிவுக்கு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எதற்காக பாஜக அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? தமிழ்நாட்டில் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக இங்கிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியா செயல்படுறது இல்லையா? இதுக்கு முன்னாடி அதிமுக எம்பிஸ் இருந்தாங்க, அவங்களா தமிழ்நாடு எதுவும் பண்ணலையா? ஏன் இங்க ஒரு மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம் இருந்திருக்கு, அவங்கெல்லாம் பண்ணாததை என்னப்பா பிஜேபி அரசாங்கம் பண்ணிடும் என்று கேட்கிறீங்க இல்லையா? அவர்களுக்கு நேற்று ஒரு வீடியோ ரொம்ப வைரலா சோசியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சுங்க. அந்த வீடியோவை பார்த்தா புரியும் எதற்காக பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவை, எதற்காக இங்கு பாஜக அரசாங்கம் தேவை என்று. இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றிருக்காரு. அங்கு நம்முடைய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த, அதாவது தெற்குலேருந்து குறிப்பாக ராமநாதபுரம் இந்த பகுதியிலேருந்துலாம் சென்னைக்கு அன்றாடம் வரக்கூடிய ரயில் இல்லை, ரொம்ப அதிகமாக கட்டணம் கொடுத்து பிரைவேட் தனியார் வண்டிகள்ல பேருந்துகள்ல வர வேண்டியதா இருக்கு, இதை பரிசீலிங்க என்ற ஒரு கோரிக்கையை நீண்ட நாட்களாகவே தமிழக மக்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு இன்று வரை தமிழக அரசாங்கமோ இதற்கு முன்னாடி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லைனா பாஜக அரசாங்கத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கமோ எந்த விதமான முன்னெடுப்பு எடுக்கவில்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போறாரு என்று சொன்னோடனே இங்க வந்து என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சாங்க? கூட்டணிக்காக தான் போறாரு, அது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும், அதனால அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு அண்ணாமலை அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறாரு, அதாவது எப்படிலாம் சீட் ஷேரிங் எப்படி இருக்கணும் இதெல்லாம் தான் பேச போறாங்க என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா டெல்லிக்கு சென்றாலும் அங்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் இங்கிருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு புகார் மாதிரி ஒரு கோரிக்கை மாதிரி கொடுத்து மத்திய அமைச்சர்களிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையானதை பெற்று கொண்டு வர வேண்டியதை தலையாய கடமையாக வைத்து ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போயிருக்காரு. இப்போன்னு இல்லைங்க, ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்களை அழைத்து கொண்டு டெல்லிக்கு போயிருக்காரு. தமிழக பாஜக சார்பாக விவசாயிகளை கூட்டிக் கொண்டு டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து பாமர மக்கள் அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவர்களையே அழைத்து கொண்டு போய் மத்திய அமைச்சர்களிடம் நேரடியாக பேச வைத்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதில் இது முதல் முறை இல்லை, பல முறை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். கடந்த கால நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த முறை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பிளஸ் அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் உலாவிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. It's a very very important demand for Tiruvarur to get connected in this way. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முதல்ல கனெக்ட் ஆகுதுங்கண்ணா. இப்போ 3 ட்ரெயின் இருக்கு, சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு டெய்லி 3 ட்ரெயின் இருக்குங்கண்ணா. ரயில் வந்து நமக்கு தாம்பரத்துல இருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு புது ரயில் நமக்கு அமைச்சர் அவர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதற்கு பேர் வந்து ஏன்னா பாம்பன் ரயில் நிலையத்தை நாம வந்து புதுசா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ரயில் நிலையத்தை திறக்கிறோம். அதனால இதுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரையும் நம்ம State President Shri Annamalai ji and my good brother Dr. Murugan Avargal for making this very important demand. And when Honorable Prime Minister comes to Tamil Nadu, then we will start this train in the entire coastline. Sir, we are very, very, very heartful. Thanks for you, sir, giving to the new train for our Rameswaram, sir. Sir, we are offering for one more application, sir. Sir, Paramakudi is the major town for the district, sir. But Paramakudi have no stoppage for this, sir. Please consider to give the additional stoppage for Paramakudi station. That will be very, very benefit for our people, sir. பாலகணபதி அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஸ்டாப்பேஜ் கொடுத்துடலாம் பரமக்குடிக்கு கொடுத்துறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. Sir, thank you, sir. Thank you, sir. Thank you, sir. This is going to be a very very important milestone in the history of Tamil Nadu, also in the history of railways, and we would like to keep our focus on providing best possible facilities. As you are aware, whether it is Vande Bharat, whether it is production, whether it is new electronics manufacturing, everywhere we are putting the full focus on Tamil Nadu, and I hope this will again be a major relief for the people. Romba nandri, thank you so much. Vanakkam. தினசரி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்க போகுது. இது ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட். இத்தனை ஆண்டுகளாக யாராலையுமே பெற்று கொண்டு வர முடியாததை இன்று அண்ணாமலை அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறாரு. அதனால அண்ணாமலை அவர்களுக்கும் இதை செய்து கொடுத்த மத்திய அரசாங்கத்திற்கும் குறிப்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த ஒரு ரூட்ல எங்கெல்லாம் ஸ்டாப்பேஜ் இருக்கு, எந்தெந்த ரயில் நிலையங்கள்ல நிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம்,
மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி ஜங்ஷன், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் என்று இந்த ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்க போகுது. இது நிறைய மக்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். பொதுவாகவே நம்ம ஊர்ல ரயில் என்றால் மக்கள் விரும்புவாங்க. பேருந்தை விட ரயில் சேவையை மக்கள் விரும்புவாங்க. திருத்துறைப்பூண்டியிலேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து, இன்னும் நிறையா மாவட்டங்கள்லேருந்து நமக்கு நேரடியாக சென்னைக்கு ஒரு ரயில் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை அளிக்கும். இந்த இடத்துல அந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்னன்னா, ஆன் த ஸ்பாட் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தமிழ்நாடு பிஜேபி ஃபங்க்ஷனரிஸோட ஒரு ஆய்வு கலந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். அப்போ நம்ம பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார். பரமக்குடியிலையும் ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்கணும், அங்கேயும் ரயில் நின்று விட்டு செல்ல வேண்டும். அது ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேஷன், மக்களுக்கு அது தேவை, அங்க ரயில் நின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்றாரு. ஆன் த ஸ்பாட் அப்படியே இந்த எடப்பாடி அவர்கள் சொல்வார் இல்லையா, ஒரு ஃபேமஸ் மீம், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டாச்சு. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவிச்சிட்டாரு, ஓகே பரமக்குடியிலும் ரயில் நின்று விட்டு செல்லும் என்று அறிவிச்சிட்டாரு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ இல்லைங்க, எப்பவுமே மத்திய அரசாங்கம் இங்கிருந்து ஒரு கோரிக்கை எழாமல் அங்க ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசு, மத்திய அரசு வர்சஸ் தமிழ்நாடு என்ற ஒரு நரேட்டிவ் தான் நீண்ட நாட்களாகவே பில்ட் ஆகிட்டே இருந்தது. இது அண்ணாமலை அவர்கள் இங்க வந்ததுக்கு பிறகாக சினாரியோ அப்படியே மாறி இருக்கு. எப்படின்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி டங்ஸ்டன் பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க. மாநில அரசாங்கம் டங்ஸ்டன் இங்க வந்தால் என்னென்ன ஆகும், என்ன அதனால நன்மை என்ன தீமை என்ன, எதுவுமே இதை பத்தியுமே கவலைப்படாம டங்ஸ்டன் வரட்டும் என்று கடைசி வரைக்கும் இருந்து விட்டு கடைசியில மக்கள் எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு என்றவுடன் இல்ல நாங்களும் எதுவும் பண்ணல, மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வந்துருச்சு என்று பெரிய ஒரு பொய் சொல்லிட்டாங்க. கிஷன் ரெட்டி அவர்கள்ட்ட தமிழ்நாடு பாஜக சார்பாக கொண்டு போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோடனே பாருங்க சமணர் படுகைகள் இருக்கு, இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் சொன்ன பிறகு இதெல்லாம் மாநில அரசாங்கம் எங்களுக்கு சொல்லவே இல்லையப்பா, சொன்னா நாங்க எதற்காக இதை கொண்டு வர போறோம் என்று உடனடியாக ரத்து செய்து ரத்து ஆணையை கையில கொடுத்து அனுப்புனாங்க தமிழ்நாடு விவசாயிகள் கையில. அதுக்கும் முன்னாடி டெல்டாவில் நிலக்கரி சுரங்கம் எடுக்க போறாங்க, ஹைட்ரோ கார்பன் என்று தெரிந்தவுடன் உடனடியாக மத்திய அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு அண்ணாமலை அவர்கள் இதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தாங்க. உடனடியாக மத்திய அரசாங்கம் ரத்து செய்தது. இதை ஒரு மேடையில பேசிக் கொண்டிருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுவாரு, மோடி அவர்கள் சொல்வாராம், அதாவது தமிழ்நாட்டில இங்க நீங்க ஒரு போன் போட்டு சொன்னா போறோம், நீங்க ஒரு போன் போட்டு சொன்னாலே உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி விடுவோம், எங்களுக்கு அந்த கிரவுண்ட் கனெக்டிவிட்டியிலே மாநில அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே சொல்வது கிடையாது, அதனால எங்களுக்கு முறையாக நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம், எங்களுடைய கடமை அது என்று சொன்னதாக ஒரு மேடையில, ஐ திங்க் இந்த டெல்டா மேடையிலேயே அவர் சொல்லியிருப்பாரு. இதுதான் இங்க லாக்கிங்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கமா இருக்கட்டும், திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எப்ப பாரு மத்திய அரசாங்கத்தோட ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து தமிழ்நாட்டுக்கு தேவையானதை கொண்டு வராமல் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பாராளுமன்றத்துல போய் ஆத்ம நிர்பர் பாரத் எனக்கு வாயில வரல, திட்டங்களோட பேர் இப்படியா வைப்பீங்க அப்படின்னு கனிமொழியை சொல்லுவாங்க. அடுத்து தயாநிதி மாறன் அவர்கள் உட்காரா அப்படின்ட்டு எதிர்கட்சி எம்பிகளை பார்த்து கத்துவாரு. அது மட்டும் இல்லாமல் அதே தயாநிதி மாறன் அவர்கள் தொகுதிக்கு என்ன தேவை என்று கேட்காமல் சமஸ்கிருதத்தில் எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்க, ஆமா மக்கள் பிரச்சனை ரொம்ப முக்கியம் பாருங்க, தொகுதிக்கு ஒன்றும் பண்றது கிடையாது. இன்னும் பின்தங்கிய மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டிலே. பாத்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று ஒரு சில மாவட்டங்களை அறிவிச்சிருக்கு மத்திய அரசாங்கம். விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும். இங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்று தங்களுடைய தொகுதிக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு பெறுவதை விட்டுவிட்டு, ஏன்னா மத்திய அரசாங்கம் ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, we will deliver it, கவர்னன்ஸ் அதுல காம்ப்ரமைஸே கிடையாது என்று ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனாலதான் எங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிறதோ, அதாவது மத்தியிலும் பாஜக அரசாங்கம் மாநிலத்திலும் பாஜக அரசாங்கம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் மக்களுக்கு என்னெல்லாம் தேவை என்று கேட்டு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் டெலிவர் பண்றதை பார்ப்பதனாலதான் மீண்டும் மீண்டும் அங்கெல்லாம் பாஜக அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. குஜராத்ல 30 வருடங்களாக அங்கு பாஜக அரசாங்கம் இருக்கிறது. உத்தராகண்ட்ல இப்போ 2வது முறை, உத்தரப்பிரதேசத்துல 3வது முறை தேர்ந்தெடுக்கப்படவிருக்கு. 2027 3வது முறை வந்துவிடும். 2017 உத்தரப்பிரதேசத்துல வாங்குற வாக்கை விட பாஜக 2022 அதிகமான வாக்குகளை பெற்றது. கோவாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில அங்கு பாஜக அரசாங்கம் 3வது முறையாக வந்திருக்கு. சத்தீஸ்கர்ல 2003 முதல் தொடர்ச்சியாக 3 டேர்ம்ஸ் பாஜக அரசாங்கம், நடுவில் ஒரே ஒரு 5 ஆண்டுகள் மட்டும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. அதற்கு பிறகாக இப்ப மீண்டும் பாஜக அரசாங்கம் வந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அகைன் 2003, 2008, 2013 என்று பாஜக அரசாங்கம், 2018 மட்டும்தான் காங்கிரஸ் அரசாங்கம் வந்தது. அதுவும் ஒரு ஆண்டிலேயே 2019 அங்கு மீண்டும் பாஜக அரசாங்கம் வந்துவிட்டது. தொடர்ச்சியாக இந்த கவர்னன்ஸ்
மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கவனித்து அதற்கு என்ன தேவையோ அதற்கு தீர்வு காணுவதனால்தான் மக்கள் பாஜக அரசாங்கத்தை மேல் நம்பிக்கை கொண்டு மீண்டும் மீண்டும் வாக்களித்து கொண்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, எந்த விதமான மக்கள் பிரதிநிதியாக இல்லாத பாஜகவாலேயே இப்போது இந்த அளவுக்கு டெலிவர் பண்ண முடியுதுன்னா, அண்ணாமலையால் டெலிவர் பண்ண முடியுதுன்னா, பாஜகவிடம் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று நினைச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மத்திய அரசை எப்படி குறை கூறலாம், எப்படி மோதல் போக்கை கடைபிடிக்கலாம், தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக எப்படி ஒரு மெயின் வில்லன், ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணி பாருங்க அவன் உள்ள வந்துருவான் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாமல் கடைசி வரைக்கும் அவங்க மட்டும் நல்லா இருந்தா போறோம், அவங்களுடைய குடும்பம் நல்லா இருந்தா போறோம் என்று செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசாங்கம் பாஜக அரசு அமையுமேயானால் நமக்கு என்ன தேவையோ அனைத்தையுமே மத்திய அரசாங்கம் மூலமாக பெற்று கொடுக்க முடியும். பாஜக ஆளுகின்ற மாநிலம் ஆளாத மாநிலம் என்று மத்திய அரசாங்கம் பிரித்து பார்ப்பது கிடையாது. ஆனா முறையாக ஒவ்வொரு முறையும் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அங்கக்கூடிய அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடித்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்காமல் இருப்பதால் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இதை தீர்க்க வேண்டும் என்றால் டபுள் இன்ஜின் சர்க்கார் இஸ் த ஒன்லி வே. 2026 தேர்தல் என்பது அனைவருக்கும் இங்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரவிருக்கு. அதனால முடிந்தவரை எதற்காக ஒரு என்டிஏ கவர்மெண்ட் இங்க தேவை என்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும். மக்கள் மத்தியில பிரச்சாரம் அதிகமாக செய்ய வேண்டும். இன்று கூட இந்த அஸ்வினி வைஷ்ணவருடைய அறிவிப்பு வெளியானது பிறகு நம்மளுடைய ராஜலண்ணன் கூட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. திருத்துறைப்பூண்டியினுடைய மண்ணினுடைய மகனாக அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு நன்றி கூறி மத்திய அரசாங்கத்திற்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றி கூற ட்வீட். நீண்ட நாட்களாக அவருடைய கோரிக்கை, அந்த மண்ணினுடைய மக்களுடைய கோரிக்கை 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நிறைவேறி இருக்கு. இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகளை, தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமானால் இங்கு பாஜக அரசாங்கம் கண்டிப்பாக தேவை. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக தேவை என்று கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. நிறைய பேர் சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.